மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். எங்க போனா? அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்? பேய் இருக்கு அந்த பக்கம். பேயா? எங்க? அந்த ரூமுக்குள்ள இருக்கு. தம்மு தம்முன்னு அங்க சத்தம் கேக்குது. அந்த பக்கம் நீங்க போவாதீங்க. ஏய் பாத்து. டம்மு டம்முன்னு சத்தம் வருதா? கோயிலுக்குள்ள எப்படி பேய் இருக்கும்? எங்க போனா இவன்? யார் உன்னை இப்படி கட்டி போட்டா? முதல்ல கட்ட ஊத்து விடுங்க. யார் உன்னை இப்படி பண்ணாங்க? என்ன நான் சொல்றேன், கால் கட்டி இருக்கு, அதை எடுத்து விடுங்களேன். யார் உன்னை இப்படி பண்ணாங்க? கதிர், இதெல்லாம் பேச நேரம் இல்ல. ரோஹினியும் மகேஷும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாங்களா? இதுக்கு அப்புறம் தான். முதல்ல நீ சொல்லு, யார் உன்னை இப்படி பண்ணாங்க? சரி சரி, நான் சொல்றேன், போயிட்டே பேசுவோம். வாங்க வாங்க, டைம் இல்ல. வாங்க கதிர், வாங்க. நான் இப்ப சொன்னது நர்மதா தப்பிச்ச கதை தான். வால் கிட்ட இருந்து ரோஹிணி எப்படி தப்பிச்சான்னு சொல்லவா? வால் உனக்கு ரொம்ப விசுவாசமான ஆளுதான். இவ்வளவு பெரிய கோலம்னு கூட பார்க்காம தண்ணிக்குள்ள இறங்கி முங்கு நீச்சல் போட்டு உள்ள போய்கிட்டு இருந்தான். அப்பதான் நர்மதா அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அங்க என் அக்காவும் எங்க மாப்பிள்ளையும் கடைசி பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சத்தம் போட்டிருந்தா அவங்க பரிகாரம் தடப்பட்டிருக்கமேனு தான். அதனாலதான் யாழ் தண்ணிக்குள்ள குதிச்சு உள்ள போனான். என் அக்கா காலை பிடிச்சி இழுக்கலான்னு நினைச்சான். அதனாலதான் அவன் காலை பிடிச்சி ஏன் ஆளு இழுத்துட்டு வந்துட்டான். பரிகாரம் பண்ற இடத்துல முள்ள போடுறது, நடக்கிற பாதையில கெமிக்கல போடுறதுன்னு இன்னும் எத்தனை காலம் தான் இப்படி சில்லறத்தனமான வேலையை பாப்ப? ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் மோத பாரு. ஒவ்வொரு விஷயத்திலயும் உன்னை தோக்கடிச்சுதான் துரத்தி விடுறோம். அதுக்கப்புறமும் வெக்கமான இல்லாம திருப்பி என்கிட்டே வந்து மோதிக்கிட்டு இருக்க. டேய் கதிரு, இதுல ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக என்ன மொத்தமா ஜெயிச்சிட்டு தான் நினைச்சுக்காத. என்னோட சபதங்கிறது உன் வீட்டுல எந்த மங்கள காரியமும் நடத்த விடாம பண்றதாண்டா. இந்த பரிகார பூஜை வேணா நீ நடத்தி இருக்கலாம், ஆனா உன் வீட்டு கல்யாணம் நிச்சயமா நடக்காது. என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துவியா? இன்னும் அவ்வளவு திமிரா பேசுவியா? உனக்கு என்ன பண்ற? என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன்டா இவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? தாத்தா, நான் ஏன் காரணம் இல்லாம இவனை அடிக்க போறேன்? எனக்கு என்ன இவனை மாதிரி கிறுக்கா பிடிச்சிருக்கு? இவன் எதுக்கு வந்தவன் தெரியுமா? நம்மள உளவு பார்க்க வந்தவன். நம்மள பரிகாரம் பண்ண விடாம தடுக்க உளவாரம் வேஷத்துல வந்தவன் இந்த கலிவர்தன் தான். பாவி பாவி, காலையில இருந்து பரிகாரத்துல ஒவ்வொரு தடங்களா உண்டாச்சுல்ல தாத்தா, அது எல்லாமுமே இந்த கலிவர்தனும் இவன் ஆட்களும் பண்ண வேலைதான். தேங்காய் சில்லு என் பேத்தி கால கிழிச்சுதே. அங்க பிரதர்ஷனம் பண்ற பாதையில நெறிஞ்சு முள் கடந்துச்சே, அது எல்லாமே வா. அதெல்லாம் சின்ன விஷயம் பாட்டி. அடி பிரதர்ஷனம் பண்ண பாதையில இவன் கெமிக்கலை போட்டு வச்சிருந்தான். நல்ல வேலை, நர்மதா அதை பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு அதை தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருக்கா. இல்லன்னு வைங்களேன், கால்ல உள்ள சதையெல்லாம் பிஞ்சு வந்திருக்கும். அப்படி ஒரு கெமிக்கலை போட்டு வச்சிருக்கான். இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டா எங்களை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருப்ப? நீ மட்டுமாடா பாதிக்கப்பட்டிருக்க? நாங்களும் தாண்டா பாதிக்கப்பட்டிருக்கோம். இத்தனை வருஷமா என் மகனை குடும்பத்தை விட்டு ஒதுக்கி தாண்டா வச்சிருக்கேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி மறுபடியும் மறுபடியும் என் குடும்பத்தை அழிக்க பாக்குறியடா பாவி. திருந்தவே மாட்டியா? ஏய், உன் பகையெல்லாம் பெரியவங்க எங்க கிட்ட காட்டு. வாழ போற சின்ன சிறுசுங்க அவங்க கிட்ட காமிக்கிறிய. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்ன பேசினாலும் சரி, கண்ணீர் சிந்தி நடிச்சாலும் சரி, உங்க குடும்பத்து மேல இருக்கிற என்னுடைய பகை என்னைக்கு தீராது. உங்க வீட்டுல எந்த ஒரு மங்கள காரியமும் நடக்க கூடாதுங்கிறது தான் என்னோட சபதமே. அதுக்காக தான் இந்த பரிகார பூஜையை நான் கலைக்க வந்தேன். உங்களுடைய நல்ல நேரம் இன்னைக்கு. என் பையன் என் கூட இல்ல, அதனால நீங்க எல்லாம் பூஜை நடத்திட்டீங்க. இப்ப சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நீங்க பரிகார பூஜையை மட்டும்தான் நடத்த முடியும், ஆனா கல்யாணத்தை நடத்த முடியாது.
இந்த கலிவரத அதை நடத்தவே விட மாட்டான். உன் மூத்த பேத்தி கல்யாணத்தை மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல யாரு கல்யாணமும் நடக்காது. நாங்களும் பொறுத்து போய்கிட்டே இருக்கோம். எங்க பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை உயிரோட விட்டாதானே அந்த கல்யாணத்தை நீ கெடுப்ப. உன்னை இப்பவே கொன்னு போட்டு இப்பவே அந்த பகையை முடிச்சிடறேன்டா. கதிரு, இது கோயில், எந்த தப்பான காரியம் இங்க நடந்துடக்கூடாது. இவரை விட்டு இந்த பாரு, எனக்கு எந்த கட்டத்திலையும் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் குடும்பத்தோட மானம், என் குடும்பத்தோட கௌரவம், இதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கவனா. என் குடும்ப மானம் கௌரவம் என் உசுரு. அதுக்கு சமமா நான் மதிக்கிற இன்னொரு விஷயம் என் அக்கா தங்கச்சிங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் அக்கா கல்யாணத்துக்கு எவனாவது இடைஞ்சலா இருந்து என் அக்கா கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணலாம்னு நினைச்சீங்க, எவனையும் சும்மா விட மாட்டேன். அவன் தலை இந்த பூமியில உருளும். அன்னைக்கு என்ன யாருமே தடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரி விடு, வா. நீ வாப்பா. நான் சொல்றேன்ல, நீ வா. வா. வாடா. போ, போ. டேய் சிதம்பரம், ஒவ்வொரு முறையும் நான் தோத்துட்டு இருக்கேன்னு நினைக்காத. நான் ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கடா. என்னங்க, நில்லுங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அந்த கதிரு உங்க மேல கை வச்சானாமே, நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமே. உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஏய், ஊர்க்காரங்களாம் கூடி நிக்கிறாங்கடி. அவங்க சொந்த பந்தமெல்லாம் கூட நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் எதுவும் வேணான்னு தான் நான் விட்டுட்டு வந்தேன். அந்த கதிர் பைய எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிட்டு இருக்கிறான்ல, ஒரு நாள் அவனுக்கு கையே இல்லாம பண்ணிடுறேன் பாரு. இப்படியே வெட்டிய வசனம் பேசிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த சிதம்பரம் குடும்பம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. மா, சும்மா இருக்கியா? பா, அவங்கள விடுங்க. பரிகாரம் நடந்து முடிஞ்சிடுச்சாப்பா? இனிமே அந்த ரோகிணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதா? ஏய், இப்ப என்ன கல்யாணமா முடிஞ்சிருச்சு? பரிகார பூஜை தானே நடந்திருக்கு.